ஜெர்மன்ஸ் 2 பேர் மீனாட்சி கோயிலுடைய தெற்கு கோபுரத்துக்கு வெளியே நின்றுக்கிட்டு இப்படி இப்படிமோ டிசைன் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவன் சொன்னான், இந்த தெற்கு கோபுரத்தினுடைய வளைவு இப்படி இருக்கு இல்லையா, அந்த வளைவு எப்படி இருக்குதுன்னா அதை கம்ப்ளீட் பண்ணால் கிடைக்கக்கூடிய பேரபோலா ஒரு சர்க்கிள், அதனுடைய சென்டர் எங்கே இருக்குன்னா கோவிலுடைய மூலக்கல் கரெக்டாக அப்படி அமைச்சிருக்காங்க. 110 அடி உயரம் கோபுரம். அப்படிப்பட்ட கோபுரத்தை வடிவமைக்கும் போது கர்வேச்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மூலக்கல் சென்டராக வரும்படி அமைச்சிருக்கிறான். இன்னைக்கு சும்மா ஒரு ட்ரைனேஜ் பைப்பு போடுறதுக்கு இந்த இன்ஜினியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு இப்படி பார்ப்பான், தலை இப்படி போ அப்படின்னு ஏகப்பட்ட இது பண்ணி ஒரு ரோடு போடுறதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஒரு கோவில் கோபுரத்தை அவன் அப்படி கட்டிட்டு போயிட்டான். ஆச்சரியம். அதை விட கோபுரத்து மேலே 10 ரூபா டிக்கெட் கொடுத்து ஏற விட்டாங்க. இப்போ விடுறாங்களான்னு தெரியல. அதில் நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். என்னன்னா, கோபுரம் 7 நிலை மாடம் இல்லையா, அதில் எந்த 2 கல்லுக்கு இடையிலையும் சுண்ணாம்பும் இல்லை சிமெண்ட்டும் இல்லை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நாளைக்கு நீங்கள் போய் பாருங்க. அவ்வளவு இன்டாக்டாக வச்சு கட்டியிருக்கிறான். எவ்வளவு புயல் அடிச்சது, எவ்வளவு மழை பெஞ்சது, கொஞ்சமாவது மூவ்மெண்ட் இருக்கா? இல்லை. இன்னைக்கு கான்கிரீட் போட்டு சென்டரிங் போடுறான். எல்லாம் போட்டு பூசி முடிச்சுட்டு போய் 3 மாதம் கழித்து பார்த்தா ஒரு கிராக்கு. இது என்னையா கிராக்கு? கட்டினவன் தான் கிராக்குன்னா கட்டப்பட்ட வீடும் கிராக் ஆகுது. என்னையான்னு கேட்டால் அதுக்கு அவன் என்ன பதில் சொல்கிறான் தெரியுமா? கட்டடம் மூச்சு வாங்குதுங்க. நல்ல வேளை பிராணாயாமம் செய்யுதுன்னு சொல்லாமல் போகணும்.